ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நியூ ஸ்டைல் பலாசோ வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் வந்து நாங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒன்லி ஃபார் விமன், கிட்ஸ், ட்வின்னிங், க்ளோனிங் அண்ட் ப்ரீ வெட்டிங் அவுட்ஃபிட்ஸ் ஆல்சோ. அண்ட் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின், ஸ்க்ரன்ச்சீஸ் அண்ட் மாஸ்க் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலையும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த கீழே தெரியுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பலாசோ டிசைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு பியோர் காட்டன் ஹேண்ட்மேட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், பாந்தினி பிரிண்டில். இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபேப்ரிக். மேலே வந்து ஒரு 1/2 inches விட்டுட்டு நான் லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து நம்ம மார்க்கிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுடைய ஹிப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு +2 inch வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு +1 inch வந்து நீங்கள் சீம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11.75 வருது. +4 inch வந்து நான் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறேன் டு மேக் பாக்ஸ் பிளேட். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 16.75 inches வருது. அதாவது 16.75 வந்து என்னுடைய ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவங்கவுங்க பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கிராச்சோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராச்சோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 3 -1 பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுடைய கிராச்சோட லென்த். ஓகே, எனக்கு வந்து 12.5 inches வருது. ஸோ நான் வந்து இங்கே வந்து 12.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட அப்பர் தை ரவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய அப்பர் தை ரவுண்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். +2 inches வந்து நான் வந்து ஈஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது 2ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணி வர ஆன்சரோட எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 inches வந்து நான் பாக்ஸ் பிளேட்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 inches வருது. ஓகே, இப்போ வந்து நம்மளோட கிராச் அண்ட் தை ரவுண்டில் நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த பலாசோட லென்த் வந்து எடுத்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் அந்த லைனை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த ஃபேப்ரிக்கோட வித் எவ்வளோ இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு 15 inches போதும்னா நீங்கள் 15 inches எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே வந்து அந்த பாட்டமோட ஃப்ளார் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கோட வித் எவ்வளோ இருக்கோ ஸோ அது ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கிராச் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கர்வ் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நம்மளோட ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த சென்டர்லேருந்து இந்த சைடு ஒரு 2 inchம் அந்த சைடு ஒரு 2 inchஸும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம வந்து பாக்ஸ் பிளேட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த நம்ம மார்க்கிங் மேலே வந்து ஒரு நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அந்த 3 மார்க்கிங் மேலேயுமே வந்து ஒரு நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து நமக்கு அந்த ப்ளீட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நாச்சஸ் வந்து போடுறது. இப்போ அவ்வளோதான், நம்மளோட கம்ப்ளீட் வந்து மார்க்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பலாசோவை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறது ஒன்லி ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்மளோட பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட பேக் பார்ட் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலேருந்து ஒரு 3 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அந்த 3 inchesக்கு கீழே இருந்தால் நம்ம மற்ற மார்க்கிங்ஸ் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா நம்ம 4 inches ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹிப் சர்க்கம்ஃபரன்சஸ் +2 inch வந்து ஈஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை கொடுத்துட்டு அதை டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு +1 inches வந்து நம்ம சீம் கொடுத்துட்டு அதுதான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ தட் நான் இங்கே
வந்து பார்த்திங்கன்னா 11.75 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ் 4 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது பேக் பார்ட்டுக்கு, ஒன்லி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே இருந்து என்னோட க்ராச்சோட லென்த் வந்து நான் 12.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து என்னோடய அப்பர் தை ரவுண்டு ப்ளஸ் 2 inch ஈஸ் டிவைடட் பை 2, ஸோ 14 inches வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு சேம் அதே 14 inches வந்து மேலேயும் நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் கீழேருந்து அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மேலே, இல்லை நான் இப்போ பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அந்த லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ கீழேயும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுருங்க. இப்போ வந்து க்ராச்சோட வித் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 inchesலேருந்து 3 inches வரைக்கும் நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பேக் பார்ட்டுக்கு. இப்போ நம்ம க்ராச்சோட வித் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட க்ராச் வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேக் பார்ட்டோட மார்க்கிங்ஸும் வந்து இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. க்ராச் வந்து நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறமா சேம் அந்த க்ராச்லேருந்து கீழே அந்த டில் தி எண்டு வரைக்கும் உங்களோட பேண்ட்டோட அந்த லென்த்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அது வரைக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரி. அண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக தேவையில்லை, பிகாஸ் ஒரு சின்ன ஸ்லைட் கர்வ் வந்து நீங்கள் கொடுத்தா போதும். இது கர்வ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு உங்களோட பேக் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ உங்களோட பேக் பார்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட க்ராச் ஏரியாவிலேருந்து உங்களோட ஹிப் ஏரியா வரைக்கும் நான் இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுற மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 inches மேலே எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 3 inches தான் நம்ம வந்து இப்படி கிராஸாக இப்படி மார்க் பண்ணுறோம். அதாவது உங்களோட க்ராச் ஏரியா கிட்ட தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அந்த 3 inches, உங்களோட ஹிப் ஏரியா கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட க்ராச் ஏரியாவிலேருந்து அந்த ஹிப் ஏரியாவுக்கு ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு லைன் வந்து போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம 3 நாச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த பாக்ஸ் ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நாச்சஸும் தேர்டாக இருக்கக்கூடிய நாச்சஸும் ஒன்றா வச்சு அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேலே நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே வந்து ஒரு 7.5 inches வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த இடத்துலேருந்து மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அந்த இடம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். டாட் பிடிக்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக அதை அயன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டில் தி எண்டு வரைக்கும் அதை அயன் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அந்த எண்டுலேயும் வந்து ஒரு 2 inches வந்து மார்க் பண்ணிவிட்டு நல்லா அதை நீட்டாக அயன் பண்ணிவிட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டாட் வந்து பிடிச்சாச்சு. நம்ம அந்த மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த அதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட அந்த சென்டர் நம்ம அயன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சென்டரை வந்து கரெக்டாக வந்து இப்போ நான் வந்து செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி அகெயின் திருப்பியும் அது மேலே வந்து ஒரு அயன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க.
நான் எப்படி செட் பண்ணுறனோ அதே மாதிரியே செட் பண்ணி டில் தி எண்டு வரைக்கும் அந்த கரெக்டாக அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது அந்த கோடு உங்களுக்கு மேலே தெரியும். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை டிவைட் பண்ணி அயன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி டில் தி எண்டு வரைக்கும் நீட்டாக அதை அயன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் வந்து இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் தான் நம்ம இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நம்ம இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த மாதிரி அயன் பண்ணி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் சைடு, அதாவது ரைட் சைடு ஆஃப் தி ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி ஓப்பன் ஆகி வரும் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி நமக்கு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த இன்னொரு பீஸும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட க்ரச்சும் ஒன்றா வச்சு தச்சு எடுத்துருங்க. அதேமாதிரி பேக்கோட க்ரச்சும் ஒன்றா வச்சு தைக்கணும். ஓகேங்களா? இதில் மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டு பேக் க்ரச் தான் வந்து நம்ம தைக்கணும் இதில். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட க்ரச் வந்து ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பேக்கோட க்ரச்சும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ரெண்டுத்தையுமே ஒன்றா நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சைடுமே நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த பலாசோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக வந்து பலாசோ வந்து 2 சைடுமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். அதாவது 2 சைடுமே தைக்கிற மாதிரி அந்த ஸ்டிச்சிங் லைன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து நம்மளோட அந்த க்ராச் ஏரியாவும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். க்ராச் ஏரியா நீங்கள் தைக்கும் போது எப்போவுமே க்ராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா க்ராச் கிட்ட அன்இவன் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் க்ராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லெக்கு கிட்ட உங்களுக்கு அன்இவன் ஆனாலும் எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த நம்மளோட பாட்டமும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். நம்மளோட பலாசோ வந்து இப்போ 90% வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட வேஸ்ட் பேண்ட் மட்டும் தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட வேஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குது ஸ்டிச்சிங்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு லென்த்து வந்து நீங்கள் வந்து ஒரு வேஸ்ட் பேண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய வேஸ்ட் பேண்டோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3.5 inches வந்து நான் வித்து வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 inch எலாஸ்டிக் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் 3.5 inches எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எலாஸ்டிக்கோட வித்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேஸ்ட் பேண்டோட வித்தை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களோட அதாவது ராங் சைட் டு ரைட் சைடு, அதாவது உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வேஸ்ட் பேண்டோட ரைட் சைடை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் என்னோட வேஸ்ட் பேண்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து நான் இன்சர்ட் பண்ணதுமே நம்மளோட நியூ ஸ்டைல் பலாசோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடும். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நான் இப்போ கிளம்புறேன். வேற ஒரு டிசைனிங் வீடியோவில் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.